ஆம், இன்று திருத்துவம் என்ற கள்ள உபதேசத்தில் மறைந்திருக்கும் சாத்தான் சபை சின்னங்களை பற்றி பார்ப்போம் வாருங்கள். முதலாவது ட்ரைகூட்ரா என்று அழைக்கப்படும் திருத்துவ சின்னம் எப்படி சாத்தான் சபையில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார்ப்போம். பரிசுத்த வேதாகமத்தில் இந்த ட்ரைகூட்ரா சின்னத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ சீஷர்களோ யாரும் இதை பயன்படுத்தினதில்லை. பின்பு எப்படி இந்த திருத்துவ சின்னம் கிறிஸ்துவத்தில் புகுந்தது? இதற்கு பின்னணியில் இருப்பது பாபிலோனிய சூரிய வழிபாடு ஆகும். திருத்துவ சின்னத்தில் இருக்கும் 3 வட்டங்களும் சூரியனின் நிலைகளை குறிக்கிறது. முதல் வட்டம் சூரிய உதயமும், 2ஆம் வட்டம் சூரியனின் உச்சப்பொழுதும், 3ஆம் வட்டம் சூரிய அஸ்தமனமும் ஆகும். இவை ஒன்று சேர்ந்துதான் ட்ரைகூட்ரா சின்னமாகிறது. ட்ரைகூட்ரா என்ற இச்சின்னத்தில் 666 என்ற மிருகத்தின் இலக்கம் மறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரைகூட்ரா என்ற இச்சின்னத்தை செல்டிக் ஆர்ட் என்று அழைக்கின்றனர். பண்டைய நாட்களில் இச்சின்னம் மாந்திரிகத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஜப்பானியர்கள் பயன்படுத்திய இந்த ட்ரைகூட்ரா சின்னத்தை பற்றி பார்ப்போம் வாருங்கள். ஜப்பானியர்கள் இந்த ட்ரைகூட்ரா சின்னத்தை மியூசிபி மிட்சுசுகா ஷுவா என்று அழைக்கின்றனர். இந்த சின்னம் 4ஆம் நூற்றாண்டில் கிங்டம் ஆஃப் கோட்டான் என்று அழைக்கப்படும் புத்த திருத்துவ வழிபாட்டில் இந்த ட்ரைகூட்ரா சின்னம் பயன்படுத்தப்பட்டது. மேலும் ஜப்பானியர்கள் போரில் பயன்படுத்திய வாள் போன்ற பொருட்களில் புத்த திருத்துவ சின்னத்தை அச்சிட்டனர். இதை நீங்கள் பார்க்கலாம். ஜப்பான் தேசத்தை தொடர்ந்து இந்த ட்ரைகூட்ரா சின்னம் சீனா, கொரியா போன்ற தேசங்களில் பரவப்பட்டது. சீன தேசத்தில் யிங்யாங் என்ற சீன சின்னத்தில் ட்ரைகூட்ரா சின்னம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இச்சின்னம் ஜெர்மன் தேசத்திலும் மாந்திரிகத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சாத்தான் சபை உறுப்பினர் அலிஸ்டர் க்ரோலி என்பவர் ஜாதகம் பார்க்கும் அட்டைகளை உருவாக்கிய போது த ஹெய்ரோபேண்ட் என்ற அட்டையில் ட்ரைகூட்ரா திருத்துவ சின்னத்தை உருவாக்கினார். நீங்கள் இதை பார்க்கலாம். மேலும் லிட்சிப்ளின் என்ற சாத்தான் சபை உறுப்பினர் ட்ரைகூட்ரா என்ற திருத்துவ சின்னத்தை பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். சாத்தான் சபை உறுப்பினர்களால் மாந்திரிகத்தில் பயன்படுத்தப்படும் புக் ஆஃப் ஷேடோஸ் என்ற புத்தகத்தில் ட்ரைகூட்ரா என்ற திருத்துவ சின்னத்தை நீங்கள் பார்க்கலாம். த கிராஃப்ட் எ விச் புக் ஆஃப் ஷேடோஸ் என்ற மாந்திரிக புத்தகத்தில் சாத்தான் சபை சின்னமான ட்ரைகூட்ரா திருத்துவ சின்னத்தை நீங்கள் பார்க்கலாம். சாத்தான் சபைகளில் பயன்படுத்தப்படும் ஸ்டெர்லிங் சில்வர் ரிங்ஸ் என்று அழைக்கப்படும் சாத்தான் சபை மோதிரங்களில் ட்ரைகூட்ரா என்று அழைக்கப்படும் திருத்துவ சின்னத்தை நீங்கள் பார்க்கலாம். ட்ரிபிள் மூன் காடஸ் என்று அழைக்கப்படும் 3 பெண் தெய்வ வழிபாடுகளில், அதாவது மூதேவிகளின் வழிபாடு என்று அழைக்கலாம். இந்த வழிபாடுகளில் இந்த ட்ரைகூட்ரா என்று அழைக்கப்படும் திருத்துவ சின்னம் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் தார் என்ற ஆங்கில படத்தில் 3 கடவுள்கள் நடிகனுக்கு வல்லமை அளிப்பது போல் காட்சியில் திருத்துவ சின்னத்தை நாம் பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது கேள்வி ஒன்றுதான். சாத்தான் சபையில் பயன்படுத்தப்படும் ட்ரைகூட்ரா என்னும் சின்னம் ஏன் ரோமன் கத்தோலிக்க சபைகளில் உள்ளது? அநேக சபைகளில் இருக்கும் சின்னம் உங்களுக்காக.
ஏன் இச்சின்னம் மரியாளின் உடையிலும் ரோமன் கத்தோலிக்க தலைமை போதகர் தலைக்கவசங்களிலும் உள்ளது? ஏன் இச்சின்னம் பரிசுத்தமாக கருதப்படும் பரிசுத்த வேதாகமத்தின் அட்டைகளில் காணப்படுகிறது? ஏன் இச்சின்னம் சிலுவையில் காட்சியளிக்கிறது? ட்ரைகுட்ரா என்ற திருத்துவ சின்னம் திருத்துவ போதனை வைராக்கியத்தின் காரணமாக ரோமன் கத்தோலிக்க பாதிரியார் செயின்ட் பேட்ரிக் என்பவரால் ரோமன் கத்தோலிக்க சபையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இவை அனைத்தும் புத்தியில்லா கன்னிகைகளின் அடையாளமா அல்லது திருத்துவம் அந்தி கிறிஸ்துவின் போதனையா? கணக்கு ஒப்புக்கும் காலம் ஒன்று வரும். கர்த்தர் கணக்கு கேட்பார். மனம் திரும்புங்கள்.